சூப்பரான இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணியே தோற்று போயிடும். பிரியாணியை விட இதை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 தக்காளி எடுத்துருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சீரக சம்பா ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணுங்க. தண்ணியை நான் ஆல்ரெடி அளந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தக்காளி அரைக்கிறதுக்காக சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 2, கிராம்பு 2, அன்னாச்சிப்பூ மொக்கு இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பட்டை கொஞ்சம், கடல் பாசி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சமாக புதினாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதங்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் மட்டுங்க, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதங்கணும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கணுங்க. நம்ம அளந்து தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் தக்காளிக்கு ஊற்றுனது போக பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை தேங்காய் பாலில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் அரைச்சி தனியாக வடிகட்டி வச்சாச்சு. தக்காளி பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை இதில் சேர்த்துடலாம். சீரக சம்பா ரைஸ் தான் சேர்க்கணுன்னு இல்லை, எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு உங்கள் வீட்டில் எப்படி ஊற்றுவீங்களோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ரைஸ் சேர்த்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி அரைச்ச தண்ணியும் தேங்காய் பால் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இதுக்கு தனியாக வேறு எதுவும் நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ உப்பை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட புதினா தான் இருந்துச்சு. நீங்கள் மல்லித்தலையும் இதில் சேர்க்குறதுனா சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாங்க. சீரக சம்பா ரைஸுங்கிறதுனால ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். ஒரு விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் டவுன் ஆக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். விசில் டவுன் ஆகி குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. வெங்காய தயிர் இதுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பிரியாணியை விட அடிக்கடி இதுவே செஞ்சு சாப்பிடணுன்னு தோணுங்க.